மட்டும் தான் மைண்டில் இருக்கும். அதே மாதிரி அந்த ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து சீனியர் சிட்டிசனுக்குன்னு ஒரு சலுகை இருந்துச்சு. அந்த சலுகையை ரத்து பண்ணிட்டாங்க. அதை ரத்து பண்ணதுனால 1700 கோடிக்கு மேல ஒரு இயர்ல வந்து வருமானம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி டிவி சேனல்ஸ்லேயே வந்துச்சு. ஆமா, அது ரத்து பண்ணதுனால 1700 கோடி அதான், வருமானம் அதாவது வந்தாலும் அது மறுபடியும் கொண்டு ஒரு வரதுக்கு senior ட்ரையும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது கொரோனா காலகட்டத்துல வந்துட்டு ரத்து பண்ணப்பட்டது. இப்போ அது மறுபடியும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொண்டு வரப்படும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க இல்ல மேம், எல்லாருமே. பிரைவேட்ல எப்படி கொண்டு வருவாங்க? கொண்டு வர மாட்டாங்களே. பிரைவேட், நான் வந்து ஒரு பிரைவேட் செக்டரா இருக்கேன். அப்ப முழுமையாகவே இன்னும் அது பிரைவேட்டா மாறல இல்லையா? இன்னும் வந்துட்டு சில பங்குகள் நம்ம கிட்ட தான் இருக்கு. முழுமையாலுமே அது பிரைவேட்டா இன்னும் மாறல இல்ல இல்லையா? மாறலனாலும் இப்போ நான் எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்னோட வருமானத்தை பார்ப்பனா இல்ல மக்கள் சேவையை பார்ப்பனா? அதை ஏன் ரத்து பண்ணணும்? ரத்து பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல. சீனியர் சிட்டிசன்னா எபோவ் 60 இயர்ஸா தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து வருமானம் கிடையாது. சில பேருக்கு பென்ஷன் வரும், நிறைய பேருக்கு பென்ஷன் இருக்காது. ஸோ அவங்க 100 ரூபா கொடுக்குற டிக்கெட்ல ஒரு 50 ரூபா கொடுத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க டிராவல் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து பயணிக்கவே முடியாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல. ஸோ அப்போ பொருளாதாரம் இருக்கிறவங்க மட்டும் தான் பயணிக்க முடியும்.